to Tamil Gospel Tabernacle channel. Glory be to God's holy name. லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 30ஆம் வசனம். Let us turn to Luke the Gospel chapter 1 and verse 30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. தேவதூதன் ஒரு பெண்ணிடத்திலே அனுப்பப்பட்ட பொழுது சொன்ன ஒரு வார்த்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். Here we happen to read the word of an angel unto a woman. மரியாளே பயப்படாதே. Fear not, Mary, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். for thou hast found favor with God. மனித வாழ்வில் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு விலையேறப்பெற்ற ஸ்லாக்கியம். Receiving the grace of God is a precious privilege in human life. ஒரு சிலர் கிருபை பெறாதவர்களாகவே வாழ்க்கையிலே போய் கொண்டிருக்கிறார்கள். But some press forward without having obtained the grace of God. ஒரு சிலர் கிருபையை இழந்து போனவர்களாக இந்த பாதையிலே போய் கொண்டிருக்கிறார்கள். Some others run this race having lost the grace of God. நாம் இன்றைக்கு மரியாளை குறித்து படிக்க வேண்டியது அவசியம். But it is essential today we learn about Mary. நமக்கு எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த அறிமுகமான ஒரு ஆள்தான் இயேசுவின் தாயாகிய மரியாள். We all well know and we are familiar about this mother of Jesus, Mary. அவர்களை குறித்து உலகத்தில் பலவிதமான கருத்துக்கள் உலாவுகிறது. There are various kinds of things prevailing attitudes about her in the world. கேத்தலிக்ல அவங்களை கடவுளாக சித்தரிக்கிறார்கள். In Roman Catholic she is being picturized as a god. சொரூபங்களாக பாவித்து அவர்களை வணங்குகிறார்கள். And she is being worshipped as an idol. இவைகளெல்லாம் இடைக்காலங்களிலே கடந்து வந்ததான சம்பிரதாயங்கள். And these are all the traditions, the superstitions of the past. ஆனால் வேதத்திலே அவர்கள் ஒரு அருமையான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார். But she has obtained a beautiful place in the Bible. மரியாள் என்றால் அதுக்கு முன்பாகவே மரியாளுடைய அந்த துவக்கமான வார்த்தையினுடைய பகுதியை பார்க்கும் பொழுது எபிரேய பாஷையில மிரியாம் தான் கிரேக்க பாஷையில மரியாளாக மாறுகிறது. The word Mary in Hebrew it is called Miriam and in Greek it is called Mary. மரியாள் என்றால் என்ன அர்த்தம்? What does Mary mean? இயேசு அங்கே வர்றதுக்கு காரணம் என்ன? And what is the reason for Jesus coming there? எத்தனையோ மரியாள்கள் இருந்தார்கள், எத்தனையோ கன்னிப்பெண்கள் இருந்தார்கள். There were various Marys and various virgins during those days. காத்திருந்தவர்களுக்குள்ளே வராமல் காத்திராத ஒரு தென்மையிலே இருந்த ஒரு பெண்ணுக்குள்ளே அவர் வருகிறார். He did not come into so many who waited for him but into a woman who did not expect. மரியாள் என்பதற்கு ஒரு அர்த்தம் கண்ணீர் என்று அர்த்தம். One word, one meaning of this word Mary means tears. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை கண்ணீரின் பள்ளத்தாக்காக இருக்கும் பொழுது அங்கே கிறிஸ்து கடந்து வர வாய்ப்பு இருக்கிறது. When the life of a child of God is the valley of tears, then there are all chances for Christ to come in. அவர்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டார்கள். Though they walk through the valley of the shadow of death, they shall fear no evil. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கண்ணீர் என்பது ஒரு பகுதி. In the life of a child of God, tears are one aspect. அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. That is seen in everyone's life. இதை நாம் கடந்துதான் ஆக வேண்டும். And we need to surely cross it over. இன்றைக்கு தாய்க்காக கண்ணீர் விடக்கூடியவர்கள் உண்டு. Today there are people who shed tears for their mother. மனிதர்களுக்காக கண்ணீர் விடக்கூடியவர்கள் உண்டு. Who shed tears for their wives. தன்னுடைய காரியங்கள் நடைபெறாத பட்சத்தில் கண்ணீர் விடக்கூடியவர்கள் உண்டு. And people who shed tears when their things do not prosper. எதுக்கெடுத்தாலும் அழக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு. And there are one group who weep for everything. அது ஒரு சிலருக்கு அது ஒரு பிராக்டிஸ். For some it is an usual practice. ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டாலே அழுதுருவாங்க. If we just stare, they'll cry. இப்படிலாம் உலகத்துல பலவிதமான அனுபவங்கள் உண்டு. Likewise there are various experiences in this world. நீங்களும் நான் கண்ணீர் விடுகிறீர்கள், நானும் கண்ணீர் விடுறேன். And you shed tears, even I too. மனுஷனாய் பிறந்த எல்லாருக்கும் இந்த தன்மை உண்டு. Everyone born as a human being has this aspect. மிருகங்களும் கூட கண்ணீர் வடிக்கிறது. And that too for the beasts also. இயேசுவும் கூட இந்த உலகத்துல இருக்கும் பொழுது கண்ணீர் விட்டார். Jesus also shed tears when he was in the world. இப்படிலாம் வேதத்துல பல விதங்களிலே சொல்லி இருக்கிறது. Likewise there are various things in the word of God. அந்த லாசரு மரித்த நேரத்திலே அடக்கம் பண்ணி நாரி போன நிலவரத்தில் இயேசு வந்த பொழுது அந்த மரியாள் அந்த மார்த்தாள் இவருடைய வார்த்தையை கேட்ட பொழுது இயேசு கண்ணீர் விட்டார். When Lazarus was dead and he was buried, and when his sisters came unto Jesus, hearing their words, he shed tears. ஆனா நாம் தெய்வீகத்திற்காக கண்ணீர் விட வேண்டும். But we have to shed tears for divine cause. விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக, To keep faith, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படியாக, to keep holiness, பிரதிஷ்டையை காத்துக்கொள்ளும்படியாக, to keep consecration, ஆத்துமாக்களை மீட்கும்படியாக, to redeem souls, கர்த்தருடைய சேவையை நல்ல விதத்திலே செய்யும்படியாக, to do the service of God in a good manner. இதுக்காக நாம் ஜெபத்திலே கண்ணீர் விடக்கூடியவர்களாய்
மாற வேண்டும். We need to shed tears in the presence of God. இன்னைக்கு உலகத்துல கண்ணீர்கள் பல விதங்களிலே அது கணக்கில் எடுக்கப்படுகிறது. And there are varieties of tears which are shed in the world. ஆனா பைபிள்ல சொல்லி இருக்கிறது ஆண்டவருடைய கணக்குல கண்ணீர் போகிறது. But things, the tears mentioned in the word of God, they are accounted in என்னுடைய God's. கண்ணீர் எல்லாம் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. Are not all my tears in thy bottle, in thy அதெல்லாம் account? தேவனுடைய துருத்தியில போய் சேர்ந்து விடுகிறது. They are all gathered in God's அப்ப bottle. ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு கணக்கு உண்டு. Therefore there is an account for every drop of tear. அதனால நீங்க உங்க கண்ணீர் வீணாய் போகிறது என்று நீங்கள் எண்ணக்கூடாது. Therefore never count your tears will go in vain. இந்த கண்ணீர் என்பது தேவனை அசைக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது. This tear has the power to shake God. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நாம் இந்த நாட்கள்ல எத்தனை பேர் ஆவிக்குரிய ஜீவித்துக்காக பரிசுத்தத்துக்காக கண்ணீர் விடுகிறோம். In the life of a child of God, how many of us shed tears for the spiritual life? வரும் பொழுது நீங்கள் அதற்காக கண்ணீர் விட்டு ஜெயத்தை தேட வேண்டும். And when we have failures, we need to shed tears and seek God. இயேசு கடைசியாக கெத்செமனே தோட்டத்துல கண்ணீர் விட்டதாக எபிரேயர்ல நான் வாசிக்கிறோம். Finally in Hebrews we see Jesus shed tears in the garden of Gethsemane. எபிரேயர் 5:7 நாம் பார்க்கும் பொழுது Hebrews 5:7. அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. அங்கே நீங்க பார்க்கும் பொழுது எதற்காக அவர் கண்ணீர் விட்டார்? For what did he shed tears here? மரணத்திலிருந்து ரட்சிக்க அவர் கண்ணீர் விட்டார். And that he might be saved from death. அந்த மரணம் தோல்வியா மாறிடக்கூடாது. That death may not become a failure. அந்த மரணம் ஜெயமாய் விழுங்கணும். And the death should be swallowed up in victory. அதுக்காக அந்த மரணத்தை ஜெயிக்கிறதுக்காக அந்த சிலுவை பாடுகளை சகிக்கிறதுக்கு கிருபைக்காக அவர் பயங்கரமாக கண்ணீர் விட்டு ஜெபிச்சார். To overcome this death, to have the grace to endure the sufferings on the cross, he shed tears and prayed. அந்த யுத்தத்தை ஜெயிச்சிரணும்ங்கிறதுக்காக கண்ணீர் விட்டார். He shed tears to overcome the battle. இந்த கண்ணீர் கண்ணில இருந்து வரல. This tears was not from the eyes. வெளியரங்கமா பார்த்தா கண்ணில இருந்து கண்ணீர் வந்துச்சு. ஆனா ரத்தம் எல்லாம் எங்க வந்துருச்சு? வேர்வையின் பெருந்துளிகளாக வெளியே வந்து விட்டது. Maybe outwardly to see the tears came from the eyes, but his sweat came as blood drops. அப்போ என்ன அர்த்தம் நீங்க யோசிச்சு பாருங்க. Then just think about the meaning of it. அவர் கண்ணில இருந்து வந்தது என்னதுதான்? ரத்தம் தான். ரத்த கண்ணீர் தான். What came from his eyes was bloody tears. இன்னைக்கும் கூட சபைகள்ல ஒரு சிலர் தரிசனங்கள் வெளிப்படுத்தல்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரை சிரித்த முகத்தோடு இன்னைக்கு பார்க்கிறது இல்ல. சபையினுடைய ஜனங்களுடைய பரிதாப நிலையை பார்த்து அவர் இரத்த கண்ணீர் வடிக்கிறதாகத்தான் தரிசனம் காண்கிறார்கள். Even today many people see the visions and dreams about the church, that they see God not smiling at the church but shedding tears of blood. ஒரு சிலர் அழுவாங்க. Some people cry. ஒரு செகண்ட்ல சிரிச்சிடுவாங்க. Within 1 second they smile. அது என்ன அழுகு, அது என்ன சிரிப்பு? What laugh is that? What crying is that? அது ஒரு சிலருக்கு அப்படி பிராக்டீஸ். Some people are practiced for that. ஒரு சகோதரிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். I was speaking to one sister. அவங்க ஃபெய்த் ஹோமுக்கு பக்கத்து வீடு. She was nearby the faith home. அப்போ அவங்களுடைய ரிலேஷன் பக்கத்து தெருல யாரோ இறந்துட்டாங்க. Somebody of a relation in the nearby street, they died. இவங்க அவங்களுக்கு போய் பார்க்க முடியல. And she could not meet them. அதனுடைய க்ளோஸ் ரிலேஷன் அப்ப அந்த ரோட கிராஸ் பண்றாங்க, ஃபெய்த் ஹோமுக்கு நடுவுல உள்ள ரோட. And one of their close relation, he crossed that road. இவங்க என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க, ஓன்னு கத்தி அழுதுட்டாங்க. She was talking with me and suddenly she wept aloud. திருப்பி பார்த்தா அந்த ரெண்டு பேரும் ரோட்ல நிக்கறாங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்களுக்கு அழுக வந்துச்சு. When I turned, I saw that she seeing those two people on the road, she cried. ஒரு சிலர் அழுவாங்க. Some people cry. சாவு வீட்ல போய் பயங்கரமா அழுவாங்க. They will cry terribly in the death house. அப்ப கேட்டா ஒரு சிலர் கேட்டா இவங்களுக்காக அழுகல, எங்க அம்மா செத்து போனதை நினைச்சு அழுகுறாமா. If you ask them, they'll say, I did not cry for them, I just thought about my mother. ஒரு நடிகரை கேட்டாங்க. I asked one actress. எல்லா படத்துலயும் இவ்வளவு கண்ணீர் விடுறீங்களே, அது என்ன கிளிசரின் வச்சு அழுகுறீங்களா? அது வச்ச உடனே கண்ணுல எரியும், வெங்காயம் பட்ட மாதிரி, உடனே அழுகுறீங்களா? இல்ல இல்ல, இந்த சோக காட்சி வரும்போதெல்லாம் எங்க அம்மாவை நான் நினைச்சிருவேன், எங்க அம்மா எப்படி செத்தாங்க அது நினைச்சிட்டா நான் இங்கே நெஞ்சிருவேன், ஒரிஜினலா அழுதுருவேன். I asked them as to why you cry in every show, how do you have the immediate tears? Then they said, I just think about my mother all the time when the sad drama is on, and then I cry. சகோதரர் டிஜிஎஸ் தினகரனை கேட்டாங்களா? They asked DJs Dinagaran, நீங்க எல்லாரும் பார்த்த உடனே அழுதுறீங்களே, யாருக்கு ஜெபிச்சாலும் அப்படியே அழுகுறீங்களே? You cry at everybody, and when you pray for everyone, you keep crying. அப்ப அவர் சொன்னாரா? ரெண்டு காரியம் சொன்னார். Then he said two things. ஒன்று, இதே போல வியாதியில நாம் படாத பாடுபட்டிருக்கேன். One, I had been in a immeasurable suffering like this. அதனால அந்த வேதனை எப்படி இருக்கும்னு என்ன செய்யும் எனக்கு
தெரியும். Therefore I well know the pain. அந்த வேதனையில எத்தனை நாள் தூங்காம கடந்து நாம் அழுது கண்ணீர் விட்டு கதறி இருக்கேன்னு தெரியும். அதனால ஐயோ இவ்வளவு பெரிய வேதனையை சகிக்கிறானே, படாத பாடு படுறானேன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன வந்துரும்? அழுக வந்துரும். I know how many sleepless nights I spent because of the pain, and when I think of that pain that endured by someone else, I just cry. இரண்டாவது, நான் இயேசுவின் மனதுருக்கத்தை கேட்டு பெற்றிருக்கிறேன். Secondly, I have received the compassion of Jesus. அந்த மனதுருக்கத்தின் ஆவி வரும்போது ஒருத்தனுடைய பார்த்த உடனே என்னால சகிக்க முடியாது. When that spirit of compassion comes on me and I look on a person, I cannot bear. நமக்கு அப்படி இருக்கா? நமக்கு அப்படி இருக்கா? Do we have that? இல்லன்னா கேளுங்க. If you don't have, ask for it. எரேமியா 9:1 என்ன சொல்லுகிறது? கேட்கிறான் ஒரு மனிதன், எனக்கு கண்ணீரின் ஆவி வேணும்னு கேட்கிறான். What does Jeremiah 9:1 say? Here a man of God asks for the spirit of tears. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். எவ்வளவு அழகாக வேதம் சொல்லுகிறது. See what a beautiful way it is mentioned. அவர் கண்ணீரின் தீர்க்கதரிசி, புலம்பலின் தீர்க்கதரிசி. He was a prophet of lamentation. அவன் எப்படி கேக்குறான் பாருங்க. See how he asked. என் தலை தண்ணீராய் மாறணும், என் கண்கள் கண்ணீராய் மாறணும். My head should be waters and my eyes tears. அப்படி ஒரு ஜெப ஆவி தனக்கு வேணும்னு கேக்குறான். He is asking for such a prayer life. அப்படி இருந்தா என் ஜனமாகிய குமாரத்தி அடைந்த கேட்டுக்காக நான் இரவும் பகலும் அழுதுகிட்டே இருப்பேன். If it be so, I will weep day and night for the slain of the daughter of my people. உங்களுக்கு அந்த ஸ்பிரிட் தேவையா? Do you need that spirit? நீ ஒரு மரியாளாக இருந்தால் உனக்கு அந்த ஸ்பிரிட் வரும். If you are a Mary, you will have that spirit. தாவீதை பாருங்க. Look at David. அவனுக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிடிக்கப்பட்டு போய் விட்டார்கள். All his wife and children were captured, taken away. ஆஸ்தி சுட்டரிக்கப்பட்டு போய் விட்டது. His goods were burnt. அப்பொழுது என்ன செய்தது? Then what happened? ஒண்ணும் பண்ண முடியாது. They could not do anything. பைபிள் சொல்லுகிறது, தாவீது தனக்குள் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். Word of God says, and David cried or wept until he had no more power to weep. 1 சாமுவேல் 1 Samuel 30 எத்தனை? 34. chapter 30 verse 4. அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அந்த அழுகைதான் அவங்களுக்கு எல்லாத்தையும் திருப்பி கொண்டுக்க கர்த்தருக்கு உதவி செய்தது. It is that weeping which enabled that the Lord may work to bring all back. ஆண்டவர் உங்க இருதயத்தின் உடைதலை தான் பார்க்கிறார். As God looks at the breaking of your heart. அழுகை எப்போ வரும்? When does crying come? இருதயம் நொறுங்கும் போதுதான் அழுகை வரும். When the heart is broken, tears come out. அதுதான் அப்போதான் தேவன் சமீபமாய் வர்றார். It is then God is nigh unto us. இதுதான் கண்ணீரின் ஆவி. This is the spirit of tears. நமக்குள்ள எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட கண்ணீரின் ஆவி இருக்கும்? How many of us have the spirit of tears? இந்த கண்ணீரையும் விட வேண்டிய நேரத்துல விடணும். And you have to shed tears in the time you ought to. டைம் கடந்து போன பிறகு கண்ணீர் விட்டு என்ன இல்ல பிரயோஜனம் இல்ல. But if you shed tears after the time in a delayed manner, there is no use. எபிரேயர்ல நாம் பார்க்கும் பொழுது, when we see in the book of Hebrews, அவன் கண்ணீர் விட்டும் மனம் மாறுதலை காணாமல் போய் விட்டான். Yes, even though he shed tears, he found no repentance. எபிரேயர் 12:17. Hebrews 12:17. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். இந்த கண்ணீருக்கு எஃபெக்ட் இல்லாம போயிடுச்சு. And this tears had no effect. நாம் செய்ய வேண்டிய கண்ணீர் விட வேண்டிய நேரத்துல விடணும். We have to shed tears in the time we ought to. அதுக்கு பின்பு விட்டு பிரயோஜனம் கிடையாது. And delayed tears is of no use. அதனாலதான் இந்த நாட்களிலே ஒரு கண்ணீரின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Likewise in these days we have to receive a spirit of tears. மரியாளை இயேசு தேடினதுக்கு காரணம் அவளுடைய கண்ணீரின் ஒரு பாதை அனுபவம். The reason for Jesus choosing Mary was her experience of tears. இரண்டாவது, மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கு காரணம் அவள் ஒரு கன்னிகை. And secondly, why Jesus chose Mary, it was because of her, she was virgin. ஏசாயா 7:14. Isaiah 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள். A virgin shall conceive. புதிய ஏற்பாட்டு சபையினுடைய இன்னொரு பெயர் கன்னிகை. Another name of the New Testament church is virgin. கன்னிகை தான் கிறிஸ்து உருவாக்கப்படுறதுக்கு வாய்ப்பும் கொடுக்க முடியும், கிறிஸ்துவின் வருகையிலையும் போக முடியும். It is only a virgin can give place for Christ to be formed as well
be caught up at Christ's coming. தீட்டுப்படுதல், சேதப்படுதல், நஷ்டமடைதல் இவைகள் எல்லாமே நமக்கு பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போக தடை செய்கிற வல்லமைகள். Defilement, profaning, corruption, these are powers which hinder us from being caught up at the coming of the Lord. ஆண்டவருடைய ஒரு சாதாரண ஒரு அகாசுவேர் 127 நாடுகளுக்கு தலைவனுக்கு அவனுக்கு ராஜஸ்திரியாய் மாறணும்னா ஒரு கன்னிப்பெண், ஒரு கன்னிப்பெண் அல்ல, கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கன்னிப்பெண்களை கொண்டு வந்து அதுல ஒரு ஆளை செலக்ட் பண்றாங்க. Just to become the queen of this earthly king, King Ahasuerus, he had brought so many maidens, so many virgins in order to select a queen for himself. ஒரு ஆள் தான் செலக்ட் ஆகுது. And just one got selected. நீங்க யோசிச்சு பாருங்க. You just think over. இன்னைக்கும் கூட சபைகள் எத்தனையோ இருக்கு. Today there are many churches. ஆனா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சபை கன்னிகை சபைதான். But it is just one church which is to be chosen, the virgin church. ஆனா அந்த சபையில இருக்கிற அந்த எடுத்துக்கொள்ளப்படுற ஜனங்கள் ஒரு கன்னிகையாக இருக்கணும். And the people to be caught up from that church should be virgins. நீங்கள் கொரிந்தியர்ல படிக்கும் பொழுது Turning to Corinthians, வேதம் என்ன சொல்லுகிறது? what does the word of God say? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக That we might espouse you to one husband, which is Christ. 2 கொரிந்தியர் 11:2. 2 Corinthians 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் கற்புள்ள கன்னிகை, as a chaste virgin. இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பும் வாஞ்சையும் தாகம். This is just the expectation, the anticipation and the desire of God. உலகத்துல பாருங்க, ஒரு புருஷனோ ஒரு மனைவியோ விவாகத்துக்கு தேர்ந்தெடுக்கிற பெண் வந்து நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், அதுக்கு கெட்டு போயிருக்க கூடாது, பேசி இருக்க கூடாது, யார்ட்டையும் பழகி இருக்க கூடாது, அப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க. தான் கெட்டு குட்டிச்சோர ஆனாலும் தனக்கு வர்றது நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்பான். பரவாயில்ல. You look at the people of this world, for the proposal of their marriage, even though they themselves are gone wrong, they will expect the one who is going to be joined with them should be correct, should be ஆனா இயேசு அப்படி அல்ல. But Jesus is not like that. அவர் ஒரு பரிசுத்தமானவர். He is holy. அவருடைய குவாலிஃபிகேஷன்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அசந்துருவீங்க. If you look at the qualification of Jesus, you will be இப்ப shocked. நம்ம ஆளுங்க ஒரு சிலர்லாம் இந்த கல்யாணத்துக்கு குவாலிஃபிகேஷன் எழுதி கொடுக்கறான் பாருங்க. You look, some of our people, they write the qualification for their wedding proposals. இவங்களுடைய எல்லாத்தையும் எழுதிட்டு அடுத்து எக்ஸ்பெக்டேஷன் போட்டு அது ஒரு கொட்டேஷன் ஃபுல்லா கொடுத்து வரலாம். They write all their biodata and they say their expectation also. அப்படிதானே? Is it not? தப்புன்னு சொல்லல. I don't say it is wrong. அதுக்கு கலர், அந்த கலர்ல கூட என்ன டிம்மா பிரைட்டா அதுவும் எழுதி வர்றது எப்படி வரணும், அதுவும் எப்படிலாம் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் போடுறாங்க. How the color should be, whether it is dim and bright. பெயிண்ட் கடையில போய் கம்ப்யூட்டர்ல சொன்ன உடனே அது கலக்கி கொடுக்கும். அது Even as you strike and click into the computer for the paints color. அப்படிதானே? அப்படியா? எபிரேயர் 7:26. Hebrews chapter 7 verse 26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இயேசுவினுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. Just look the qualification of Jesus. மணவாளனுடைய ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்க. The lifestyle of the bridegroom. யோசிச்சு பாருங்க. Just look at it. மணவாளனுடைய ஸ்டைல பாருங்க எப்படி இருக்குன்னு. Look at the style of the bridegroom. இப்ப நம்ம ஆளுங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஹேர் ஸ்டைல் பாக்குது, மீசைய பாக்குது, தாடியை பாக்குது. பட்டிக்காட்டுல பிறந்த பையன் கூட தான் ஒய்ஃப் வந்து ஜீன்ஸ் போடுவாளான்னு கேக்குறான். நம்மட்டே கேக்குறான். சொல்லுங்க. Today you see the girls and boys, they have so much of styles to look into, so much of outward decorations. And even the boys who are born in villages, they check and see whether the girls would wear jeans pants. பிறந்தது பட்டிக்காடு, வேலைக்கு போனது சென்னை. ஆனா வர்றது எப்படி வரணுமா? ஜீன்ஸ் பேண்ட், டி-ஷர்ட். நீ இருக்கிறது பெந்தேகோஸ்து, போறது பரலோகம். அப்ப இப்பமே நீ கன்ஃபார்ம் பண்ணிட்ட நம்ம எங்க போறோம்? பாதாளத்துக்கு போறோம். வர்றவளையும் சேர்த்து இழுத்துறலாம்னு முடிவு பண்ணிட்டேன். They being in Pentecost, they search for the world and they qualify themselves for the hell. அவர் பரிசுத்தர். He is holy. குற்றமற்றவர். Blameless. மாசில்லாதவர். Undefiled. பாவிகளுக்கு விலகினவர். Separate from sinners. வானங்களில் உயர்ந்தவர். Made higher than heavens. இந்த 5 குவாலிஃபிகேஷன் இருந்தாதான் நாம மனவாட்டியா என்ன செய்ய முடியும்? அந்த ஈக்குவல் ஸ்டாண்டர்ட்ல போய் நிக்க முடியும். Only if we have this 5 qualification, we can stand along with the bridegroom. 1 யோவான் 3 என்ன சொல்லுகிறது? What does 1 John 3 say? இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். Now we are the children of ஆனால் God. அவர் வெளிப்படும் பொழுது எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? அவருக்கு ஒப்பா இருப்போம். But when he shall appear, we shall be like him. அதனால நாம் இந்த நாட்கள்ல கன்னிகையாக மாற வேண்டும். Therefore we should become virgins these days. அதுதான் நம்முடைய தேவனுடைய எதிர்பார்ப்பு. That is the expectation of God. நீங்க அந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். And we need to pay much attention on this. ஆனா
ஜனத்தை தீட்டுப்படுத்துறதுக்கு தான் பிசாசு போராடுறான். But the devil is striving to defile the people of வேதம் என்ன God. சொல்லுகிறது? What does the word of God say? சீயோன் தீட்டுப்படுவாளாக, Let Zion be defiled, அதை என் கண்கள் காண்பதாக and let our eyes see it. என்று சத்துரு சொல்லுகிறான். And the enemy says it. இப்ப கூட பாருங்க, பகைஞர்கள் என்ன சொல்றாங்க? அவன் பொண்ணு ஓடிடணும், அவன் பொண்ணு கெட்டு போயிடணும், அவன் நாளைக்கு தலை குனியணும், இப்படித்தான் அவங்க சொல்றாங்க. இது பிசாசனுடைய டார்கெட். Even today you can see how the enemy says they should run away, they should become nothing, and this is the target of the enemy. நாம் நம்முடைய ஜீவித்தை எந்த சூழ்நிலையிலும் கெட்டு போக அனுமதிக்க கூடாது. But we should not allow our lives to be corrupted at any point. உன்னுடைய பரிசுத்தத்துக்கு பாதிப்பு வருதா? அந்த வேலையும் வேண்டாம், அந்த தொழிலும் வேண்டாம். If your holiness is being affected, then you need not do that business and job. நீ அந்த இடத்துல நின்னு ஜெயிக்கணும். You should stand there and prevail. எந்த சூழ்நிலையிலும் நீ அந்த தெய்வீகத்தை விட்டுற கூடாது. You should not lose your divinity at any situation. இயேசு ஒரு கன்னிகையிலே அவர் கடந்து வந்தார், அதுதான் அந்த மரியாள். Jesus was found in a virgin, that is that Mary. அடுத்து மூன்றாவதாக Thirdly, லூக்கா 1:31. Luke 1:31. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. வெயிட் 34 வாசி. 34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். இங்கே அவளுக்குள்ள ஒரு கொஸ்டின் வருது. Here she had a question within herself. அது தவறான கேள்வி அல்ல. That was not a wrong question. தேவனுடைய பிள்ளைக்கு கேள்விகள் வரலாம். For children of God, there will be questions arise. நாம கிளாரிஃபிகேஷன் பண்றதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. But there is no wrong in clarifying it. ஒவ்வொரு காரியத்திலயுமே நீங்க அதை கிளியர் பண்ணிக்கிட்டே வரலாம். We need to clear every questions we have in us. ஒரு டவுட் கேக்குறது ஒண்ணும் தப்பு கிடையாது. And there is nothing wrong in asking a doubt. ஆனா அதே பழக்கமா இருக்கக்கூடாது. But it should not become a practice. நீங்க கேள்வி கேட்கணும். You should ask questions. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். You should clear your doubts. ஒரு காரியம் புரியலன்னா இரண்டாவது ஒரு ட்ரிப் கேட்டுக்கொள்றது என்ன இல்ல, தவறு அல்ல. And it is not a wrong thing in order to ask for a thing. உலக நியதி அவளுக்கு தெரியுது. And they know the righteousness of the world. தேவனுடைய உலக அமைப்பு அவளுக்கு தெரியுது. And she knows the God's ordination on this world. உலகத்துல ஒரு பெண்ணு ஒரு ஆணு ஒரு வாழ்க்கை என்ன ஏது எல்லாமே அவளுக்கு தெரியுது. She well knew the lifestyle and how people what will happen in man. அதனால அந்த क्वेश्चन அவளுக்கு பட்டுன்னு வந்துருச்சு. Therefore she had that sudden question rising. இது எப்படி ஆகும்? How shall this be? இதே மாதிரி நமக்கு சில கேள்விகள் இருக்கும். And sometimes such questions may அத arise. ஆண்டவர்ட்ட கேட்டு நீங்க கிளியர் பண்ணிக்கணும். Ask the Lord and clear it. எலியேசர் போகும்பொழுது ஆபிரகாம்ட்ட ஒரு क्वेश्चन கேக்குறான். When Eliezer went out, he asked a question to Abraham. பொண்ணு பார்க்க சொல்றீங்க. You asked me to look for a girl. எல்லாம் கிளியரா பண்ணிறேன். I will do everything clearly. ஒருவேளை அந்த பெண்ணு வராட்டா என்ன செய்யறது? If suppose the girl wouldn't come, what shall I do? நான் உங்க பையனை அங்க கொண்டு போலாமா? Shall I take your son there? உடனே டென்ஷன் ஆயிட்டார் ஆபிரகாம். எந்த காரணத்தை கொண்டு என் பிள்ளை எங்க போக கூடாது? அங்க போகவே கூடாது. Immediately Abraham said, no, you should not take my son there. எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை கல்யாணம்ங்கற வார்த்தைக்காக பின்மாற்றத்துக்குள்ள நெஞ்சிர கூடாது. போய்டவே கூடாது. At no situation my son should go into a backsliding for the sake of marriage. ஒரு இடத்துல ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணை செட் பண்றாங்க. In one place they wanted to set a girl for a boy. அது ஒரு பிராமின் girl. And that was a Brahmin girl. பையனோட அம்மா ஒத்துக்கவே மாட்டேன்னு. Boy's mother did not accept. என்னைக்காவது வெளுத்து கொண்டு போய் எங்க விட்டுருவா? விக்கிரகத்துல விட்டுருவான். And somehow one or the other day she will take you to the idol. முட்டியவே முடியாண்டாங்க. She said, no, I cannot. கடைசில அந்த பிள்ளை ஞானஸ்நானம் எடுத்துச்சு. Then the girl took water baptism. திரும்ப அந்த பிள்ளைங்க அபிஷேகம் பெற்று. And she also received the anointing. அபிஷேகம் பெற்றபோதுதான் அந்த அம்மாவுக்கு ஒத்துக்குச்சு. It is only then the mother accepted. எப்படி ஒத்துக்குச்சு? How did she? இத்தனை வருஷம் இருக்கிற என் பையன் அபிஷேகம் பெறல, இன்னைக்கு வந்து இந்த பிள்ளை நெஞ்சிருச்சு, பரலோகம் அவளை அக்செப்ட் பண்ணிச்சு. ஓகே, அப்படினா என் பையனை கட்டி கொடுக்கிறேன். My son for so long years was not anointed, but this girl is accepted by heaven receiving the anointing. தெய்வம் அவளை பரலோகம் அங்கீகரிச்சிட்ட பிறகு நான் அதை வந்து ரிஜெக்ட் பண்றது இல்ல. After heaven has accepted her, I should not reject her. நமக்குள்ள கேள்விகள் வரலாம். Doubts, questions may rise in us. அது தெய்வீகமா இருக்கணும். But it should be divine. எதுக்கு எடுத்தாலும் சிலர் கேள்வி கேட்டிட்டு பெரிய ஞானி மாதிரி கேட்பான், 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத கேள்வி கேட்பாங்க. Some people ask questions as though they are wise people. நாகமானுக்கு ஒரு क्वेश्चन இருந்துச்சு. Naaman had a question. அவனுக்கு சுகமாயிடுச்சு. He has been healed. ஆனா திருப்பி அவன் அதே போஸ்டிங்ல தான் இருக்கான். But again he is in the same posting. அவன் நாட்டுக்கு தான் போகணும். And he has to go back there. இப்போ அவனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. He had a doubt with him. தெய்வம் யெகோவா தான் தெய்வம்னு அறிக்கை செஞ்சிட்டான். If he also confessed that Jehovah is God. இனி வேற தெய்வத்தை என்ன செய்ய முடியாது? நமஸ்கரிக்க முடியாது. And I cannot serve any other god. ஆனா இவன் போஸ்டிங்க்கு
And for the posting that I am in. இவனுடைய ராஜா ரிம்மோன் கோயிலுக்குள்ள போகும்போது இவன் தான் கூட போயாகும். And when his king goes into the temple of Nimrod, he should go with him. ரிம்மோன் கோயிலுக்குள் ரிம்மோன். And for the temple at Rimmon. ரிம்மோன் கோயிலுக்குள்ள போகும்போது இவன் தான் கை கொடுத்து போகணும்ங்கிறது ஒரு நியதி. And that is a kind of a law that he should get in hand with the king into that temple. உடனே அங்கேயே தடுமாறிட்டு क्वेश्चन பண்ணிட்டான். And they stumbled and they எனக்கு இந்த விஷயத்துல நான் என்ன செய்யறது? asked, what should I do in this matter? நீ சமாதானத்தோட போ, நீ பாட்டுக்கு ரிம்மோன் கோயிலுக்கு போ, எங்க போ, கடவுளை மட்டும் உள்ளத்துல வச்சுக்க. You go in peace in whichever temple it may be, but God should be in your heart. அந்த கேள்வியை கேட்டு அவன் சமாதானத்தோட போனான். And with asking that question he went in peace. அங்க போய் அவன் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியதான். And there he kept on praising God. அந்த ஆவி செயலற்று போகத்தான் செய்யும். And that spirit will be disenabled. உங்களுக்குள்ள இப்படி கேட்ட கேள்விகள்லாம் இருக்கா? Do you have such questions in you? அதை நீங்க கிளியர் பண்ணலாம். But you can clear it out. என்ன பண்ணணும் ஆண்டவரே? What should I do, நான் என்ன Lord? செய்யணும்? What should I do? நான் என்ன பேசணும்? What should I speak? இதெல்லாம் செய்யலாமா, இது செய்யக்கூடாதா? Shall I do this or not? ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க ஆண்டவர்ட்ட கேட்டு கிளியர் பண்ணிட்டு போறது ஒண்ணும் தப்பு கிடையாது. There is not a mistake in asking the Lord everything and clearing it. புருஷனை அறியேன், இது எப்படி சாத்தியம்? And she said, I know not a man, how shall this be? பட்டன் பதில் வருது, பரிசுத்த ஆவி உன் மேல வரும், உனக்குள்ள பரிசுத்த உருவாக போகுதுன்னு. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. Soon the answer came, the Holy Ghost shall come upon thee and the power of the highest shall overshadow thee. And she said, behold, I am the handmaid of the Lord. நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில தெய்வம் கிரியை செய்ய முடியாததுக்கு காரணம் ஒரு முற்றிலுமாய் அர்ப்பணிப்பு ஒரு தன்மை நமக்குள்ள இல்ல. As in many of our lives, God is not able to work because we do not have the attitude of entire surrender. அவளுக்கு क्वेश्चन கிளியர் ஆயிடுச்சு, சரியான பதில் கிடைச்ச உடனே சொல்றா, நான் ஆண்டவருக்கு அடிமை. Here her question was cleared. She got the right answer. Immediately she said, I am the handmaid of the Lord. லோகிட்ட பேசி பார்த்தா அவன் சொன்னா, அப்படி அல்ல ஆண்டவரே. When the angel of the Lord spoke to Lot, he said, not so, Lord. எப்ப அப்படி அல்லன்னு சொன்னானா அது கடைசி வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை அப்படி அல்லாமலே போயிடுச்சு. From the time he said not so, Lord, till the end of his life was like that. ஆண்டவர்ட்ட அப்படியே ஒப்பு கொடுத்துரு. Surrender yourself to the Lord. சுத்தமா ஒப்பு கொடுத்துரு. Entire surrender. இருக்கிற நிலவரத்தோட ஒப்பு கொடுத்துரு. You must surrender in the way you are. ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லவர். And the Lord is able to help you out. அவருக்கு தெரியும் உன்கிட்ட என்ன இருக்கு இல்லங்கிறது தெரியும். He knows what you have, what you not have. இன்னைக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கிற தன்மை நமக்குள்ள அநேகருக்குள்ள இல்ல. And today many of us do not have the attitude of entire surrender. நான் அதை குறித்து மறுபடியும் திரும்ப சொல்லுகிறேன். I repeat that. லூக்கா 1:40. Luke the Gospel 1:40. சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். அவளுக்குள்ளே ஒரு வாழ்த்தும் கிருபை இருந்தது. She had a grace of salutation. நமக்கு தேவையே மற்றவங்களை bless பண்றது. Yes, we should have the grace to bless others. உங்களுக்கு ஒருவேளை கடினமான வார்த்தைகள் பேசி பழக்கமா இருந்தா அதை மாத்துங்க. Maybe if you are habituated using vulgar words, change it. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. Bless everyone. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. Bless them that curse you. வாழ்த்தணும். Greet them. நல்ல ஒரு வார்த்தைகளை ஒரு வசனங்களை சொல்லி வாழ்த்தி பழகணும். Use good and divine words and greet others. உங்களுக்கு அந்த பிராக்டீஸ் இருக்கா? Do you have the practice? இந்த ஆர்சி சிஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்க. Look at the RC sisters. அந்த நன்ஸ் ஃாதர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஆபீஸ்ல போன உடனே என்ன சொல்லுவாங்க? Those nuns and fathers when they go யாரை to the பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க? God bless you, God bless you. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாது. இவங்க போன பிரச்சனையை அவன் சால்வ் பண்ணி கொடுத்துருவான் வெளியே போன்னு சொல்லி. When they just go to the government office, they greet saying God bless you and they will soon solve their problems and give. அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை நமக்குள்ள வரதில்லை. And we do not have the words of blessing in us. அதனால தான் நமக்கு வாழ்த்துதல் கிடைக்கிறது இல்ல. That is why we are also not greeted. நீ எதை கொடுக்கறியோ அதை என்ன செய்வே? பெற்றுக்கொள்வாய். What you give, you will receive. அப்ப நீங்க வாழ்த்தி பாருங்க, உங்களுக்கு வாழ்த்துதல் கிடைக்கும். Greet others, you will get the salutation. நீங்க வாழ்த்தலன்னா உங்களுக்கு வாழ்த்துதல் என்ன செய்யாது? கிடைக்காது. If you don't greet others, you will not be greeted. அது ஒரு பிராக்டீஸா நீங்க பண்ணி பாருங்க. Let that become a practice for you. நீங்க மத்தவங்களை கனம் பண்ணி பாருங்க, உங்களை மத்தவங்க கனம் பண்ணுவாங்க. Honor others, others will நீ honor you. எந்த அளவின்படி அளக்குறாயோ அந்த அளவின்படியே உனக்கு நெஞ்சிட்டே இருக்கும். அளந்துக்கிட்டே வருவார். With what measure you met unto others, that measure will be measured unto you. ஒரு சிலர் தம் பிள்ளைகளையே சபிச்சிடுறாங்க. Some people curse their children. புருஷனையே சபிச்சிடுவாங்க. They curse their own husbands. ஒரு சில ஊழியக்காரங்க தங்களுடைய ஜனத்தையே சபிச்சிடுவாங்க. And they curse their own people also. சபை ஜனத்தை ஒரு ஊழியக்காரன் சபிச்சிட்டானா திருப்பி அந்த சபையில இவர் யாரு? சபிக்கப்பட்ட சபையில தான் இவர் உட்கார்ந்திருக்கணும். If a servant of God would curse the church, he has to minister in that cursed church. ஒரு சில புருஷன் எல்லாம் நீ எல்லாம் திரும்பி வருவியா போன்னு சொல்லுவாங்க. Some husband, they will curse their wives as they like.
அதுக்கு காரணம் இருக்கு, அவர் பண்ற சேட்டை அதை விட ஜாஸ்தியா இருக்கு. The reason may be their naughtiness is something great. நீங்க யோசிச்சு பாருங்க. You just think over. அப்படி சபிக்கிறீங்களா? Are you cursing like that? நம்ம அப்படி சபிக்கிறோம், சில நேரத்துல அப்படி வந்துருது நம்முடைய Yes, வாயில. at times words of curse come out of us. பிரியமானவர்களே, எலிசபெத்தை இவள் போய் வாழ்த்தினாள். Beloved, she saluted Elizabeth. இவளை விட அவ ரொம்ப வயசு மூத்தவங்க. Elizabeth was elderly to her. ஆனாலும் மரியாள் போய் அழகா அவளை வாழ்த்துறா பாருங்க. But still Mary went and greeted her very beautifully. என்ன நடந்துச்சு? What happened? இவ வாழ்த்தின பிறகு அவ ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. After she saluted her, that salutation was repeated to her. 42ல பாருங்க. 42. உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இவ்வளவு ஃபாஸ்ட்ல எப்படி அந்த வாழ்த்துதல் எப்படி போட்ட உடனே விதைச்சு வந்துருச்சே? The moment she greeted, it came out reaping. இவ விதைச்சதுதான், வாழ்த்தினாள் தான் சொல்லி இருக்கு. அதுக்குள்ள பதில் வாழ்த்துதல் எங்க இருந்து வந்துருச்சு? அந்த பர்టిక్యులர் இடத்துல இருந்து வெளியே வந்துருச்சு. The greeting she sowed, another greeting she reaped. அதான், நீ வாழ்த்தி பாரு, உன்னை வாழ்த்துவாங்க. You greet others, you will be greeted. அடுத்ததாக Nextly, இந்த இயேசு பிறந்த பின்பு after this Jesus was born, இந்த மரியாள் போன முதல் இடம் எது? what is the first place Mary went to? மத்தேயு 2:13. Matthew's Gospel 2:13. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்ல வரைக்கும் அங்கே இரு என்றான். பெத்லெஹேம்ல இருக்கிற ஆளுங்க இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இனிமே பெத்லெஹேம்ல இருக்க வேண்டாம், உன்னுடைய சொந்த இடத்துக்கும் போகாத, நீ எகிப்துக்கு போன்னு சொல்றாரு. They who were in Bethlehem, the Lord exhorted them not to stay back in Bethlehem, but to go to Egypt. இயேசு குழந்தையாக எகிப்துக்கு போனார். Jesus as a young child went to Egypt. இது எதை காண்பிக்கிறது? What does this show? பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டார்னு அர்த்தமா? Does this mean பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள் போய்விட்டார் they என்று went அர்த்தமா? into the bondage of sin? எகிப்து அடிமைத்தனத்துக்கு ஒரு அடையாளம். Egypt is just a shadow for bondage. இங்கதான் அவள் தன்னை அர்ப்பணித்ததை நாம் முதலாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சிந்திச்சோம். And just ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை. It is here we saw as to how she surrendered herself saying, I am the handmaid of the இங்க Lord. எகிப்துக்கு போனார் என்று சொன்னால் அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? Though it is said they went to Egypt, what is the right sense of it? அவர்கள் போன அடிமைத்தனம் என்ன? What is that bondage they went into? ரோமர் 7:22. Romans chapter 7, 6:22. chapter 6 verse 22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இங்க பாருங்க, யாருக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கிறார்கள்? Now to whom they surrender themselves as servants. ஆண்டவர் சொல்றாரு, எகிப்துக்கு ஓடிரு. The Lord said, flee into Egypt. நீ நீதிக்கு அடிமையாய் மாறிவிடு. You turn to become servants to பிள்ளையை righteousness. பாதுகாக்கணும்னு சொன்னா, If you have to protect the உன் child, லைஃபை நீ பாதுகாக்கணும்னு சொன்னா, to protect your life. நீ பாவத்துக்கு ஒரு காலத்துல அடிமையா இருந்தாய். You were once servants to sin, இனிமேல் நீ நீதிக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்துரு. but hereafter surrender to become servants to இந்த நீதிக்கு righteousness. அடிமையாய் ஒப்பு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். Yielding as servants to righteousness is very difficult. நம்ம வாயில பேசிடலாம், We may say it in our அது mouth, ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட். but that is a very hard subject. அதை மரியாள் ஏற்கனவே ட்ரையல் பண்ணியிருந்தா. Mary had already tried with it. ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை. Behold, I am the handmaid of the Lord. அது சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியான வார்த்தை, That is ஆனா அவ அடைஞ்ச நிந்தைகள் இருக்கு, எவ்வளவு கொடுமையா இருந்துச்சு தெரியுமா? That is a word very easy to utter, but the reproaches that she went through was really terrible. புருஷனை அறியாமல் கன்னியை கர்ப்பவதி ஆயிட்டான்னா ஊர் என்ன பேசும்? If a virgin would conceive not knowing a man, what would the village speak of? சமுதாயம் என்ன பேசும்? What would the society speak? அவங்க அம்மா அப்பா என்ன பேசுவாங்க? What would their parents speak? கட்டப்போற புருஷன் என்ன நினைப்பான்? What would the espoused husband speak? அந்த நிந்தைக்கு அவ அப்படியே அடிமையா ஒப்பு கொடுத்தா. அதுக்கு பேர்தான் தேவனுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்தார். But she surrendered herself as a servant to that reproach. That means she became servant to God. அந்த கேவலத்தெல்லாம் சகிச்சிட்டா. She endured that shame. நீங்க அந்த கேவலத்தெல்லாம் சகிக்க முடியுமா? அடிமைன்னு சொன்னா சும்மா பேருக்கு இல்ல, ஆண்டவரே அடிமை, ஆண்டவரே அடிமை, இப்படி சும்மா ரோட்ல நின்னு சாட்சியில சொல்றதல்ல. கேவலத்தை சகிக்கிறதுக்கு தான், ஒப்பு கொடுக்கிறதுக்கு தான் நீதிக்கு அடிமைன்னு அர்த்தம். Servants to God, servants to righteousness means not just saying, behold, I am the handmaid of the Lord, but you have to surrender for a good shame and reproach. நான் ஊழியத்துக்கு வரும்போது When I came to the ministry, எங்க அண்ணன் சொன்னாரு, my brother came and said, ஏன்னா உன் தலையில உழைச்சு வாழணும்னு எழுதி வைக்கலையே போல் இருக்கேன்.
உழைத்து வாழ வேண்டும் என்று சாப்பிடணும்னு எழுதி வைக்கல போட்டிருக்க. It is not written in your head that you should labor and eat. உன் தலையில காணிக்கை வாங்கி தான் சாப்பிடணும்னு எழுதி வச்சிட்டானா கடவுள் அப்படினாரு. Have the Lord written on your head that you should get the offering and eat? அப்படியாவது சொன்னா இவன் ரோஷமாயி அந்த ஜென்ம சுபாவத்துல வீட்டுக்கு வந்துருவானான்னு அவர் பாக்குறாரு. And he is saying, at least then I will be angry and return to my home. என்னடா எல்லாருக்கும் தலைவிதி தலையில என்னெல்லாமோ எழுதியிருக்கான், உன் தலையில மட்டும் உழைச்சு சாப்பிடணும்னு எழுதாம சாமியார்னு எழுதிவிட்டானே. Everyone has some or other fate written on their head. For you, it is written that you may eat with offerings. என்ன பண்றது, காணிக்கை வாங்கி தான் சாப்பிடணும்னு எழுதிட்டான் போல் இருக்கு. சரி போ. What to do? He has written like that. Okay, go. இப்படி எல்லாம் வரும். Like these reproaches will come. நிந்தைகள் என்பது இந்த பாதையில ஒரு சப்ஜெக்ட். அது Reproach is a subject in this path. இந்த சப்ஜெக்ட்ல நீங்க சகிச்சு ஜெயிக்கணும். You have to endure and prevail. குடும்பத்துல நிந்தை வரும். You will have reproach in your house. சபையில நிந்தை வரும். Reproach in the church. ஊழியத்துல நிந்தை வரும். Reproach in the ministry. நிந்தைக்கெல்லாம் பயப்படக்கூடாது. Don't be afraid of reproaches. அது வாட்டுக்கு இந்த கோழி தண்ணில முக்கி விட்டோம்னு ஒருத்தர் பாருங்க, அதே மாதிரி நம்மளும் உதறிட்டு போய்கிட்டே இருக்கணும். As to how the hen shakes off its body soon after it comes out of the water, we should just shake it off and go. ஏன்னா ஜிப்பா போட்டாச்சு இல்லையா, இனிமே எல்லாரும் கல்லெறிவாங்க. Because we have put on this uniform and all people will stone us. ஜிப்பா போடாட்ட நம்ம கல்லெறியலாம். And if we don't put on this uniform, we can stone others. ஆனா ஜிப்பா போட்ட பிறகு நம்ம கல் எரிய வாங்கத்தான் முடியுமே தவிர என்ன செய்ய முடியாது, கல்லு எரிய முடியாது. But now we have to be stoned. We cannot stone at others. ஆனா இத சகிக்கணும். But we have to endure. இதுல ஜீவன் போகலாம். And our life may even go in this. அவமானப்படுகிறது என்பது மிகவும் ஒரு மோசமான ஒரு பாதை. Being reproached is a worse path. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். But the word of God says, consider him that endured such contradictions. 30 வருஷம் கழிச்சு ஒருத்தன் சொன்னா, நான் வேசித்தனத்தில் பிறக்கவில்லைன்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுட்ட சொல்றான், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எதுல பிறந்த? வேசித்தனத்துல பிறந்தங்கறத அது சுட்டி காட்டுறான். After 30 years a man said to Jesus that we are not born in adultery. That means you are born in adultery. ஒரு பக்கத்துல பிசாசு ஓடுது. On one hand the devils are casted away. ஒரு பக்கத்துல மரித்தோர் எழும்புகிறார்கள். On the other hand dead are quickened. இன்னொரு பகுதியில அற்புதங்கள் நடக்கிறது. And yet on other hand wonders are wrought. திடீர்னு ஒருத்தன் சொல்றான், நாங்க ஒண்ணும் வேசித்தனத்துல பிறக்கல அப்படிங்கறான். Suddenly one man came and said we are not born in adultery. யோவான் 8:41. John the Gospel 8:41. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. பட்டுன்னு அடிச்சிட்டா பாருங்க, மூஞ்சில அடிச்ச மாதிரி. See how suddenly he hit on Jesus' face. 30 வருஷத்துக்கு பிறகு அந்த பெயர் அவருக்கு இருந்தது. 30 வருஷத்துக்கு பிறகு மரியாளுக்கு அந்த பெயர் இருந்தது. And Jesus had that name who was born at that 30 years, and even Mary had that name. நமக்கு அப்படியே முடியுமா? Can we live like that? எகிப்துக்கு அவர் போனார். He went to Egypt. அப்படியானால் அவர் தேவனுக்கு அடிமையாய் தன்னை ஒப்புக்கொடுத்தார். That means he yielded himself as servant to God. மத்தேயு 2:23. Matthew 2:23. நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த இடத்துல மரியாளும் போறா, இயேசுவும் போறாரு, யோசேப்பும் போறாங்க. Mary, Jesus and Joseph went. நாசரேத்துக்கு போனார். They went to Nazareth. இது எதை காண்பிக்கிறது? What does this show? நாசரேத்துல நன்மை உண்டாகுமா? Will good come out of Nazareth? அப்படி ஒரு क्वेश्चन இருக்கு. There is a question like that. வாசிங்க. அப்படி ஒரு கேள்வியை கேக்குறாங்க. நாசரேத்துல இருந்து ஏதாவது நன்மை உண்டாகுன்னு எங்கயாவது எழுதி இருக்கா? And is it written anywhere that there shall good proceed out of Nazareth? அவங்க சொல்றாங்க நசரேயனாகிய இயேசுன்னு சொல்றாங்க. And they said Jesus of Nazareth. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? நாசரேத்துல எப்படிப்பா நன்மை வரும்? For that they said, will any good come out of Nazareth? நாசரேத்துல ஒண்ணுமே நடக்காதே. Nothing will happen in Nazareth. அப்படிதான் அவங்க பேசினாங்க. They talk like that. ஏனென்றால் அப்படி உள்ள நிலவரம் அப்படி இருந்தது. The people were like that. யோவான் 1:46. John 1:46. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றார். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகாது. Even in our lives at times there can be no good thing. நன்மை உண்டாகாதுன்னா நம்மளால நன்மை செய்ய முடியாது. We cannot do good. நமக்கு நன்மை கிடைக்காது. We will not receive good. இது ஒரு பாதை. This is a path. இது எப்படி இருக்கும்?
How will this be? இது ஒரு கொடுமையான ஒரு பாகுது. This is even terrible. நன்மை செய்யவும் முடியாது, நன்மையும் கிடைக்காது. We cannot do good, either receive good. நன்மை செய்ய முடியாதுங்கிறது ரோமர் 7ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். In Romans 7 we see as to how we நன்மை cannot do செய்ய good. எனக்கு விருப்பம் உண்டு, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்ல. தெய்வீகமான வாழ்க்கை சில நேரத்துல நமக்கு தடுமாறிடுறோம். I have the desire to do good, but I cannot do that which I ought to. ரோமர் 7ல நாம் பார்க்கும் பொழுது When we see in Romans நன்மை chapter 7 செய்வதோ என்னிடத்தில் 18 verse 18. அதெப்படியெனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கவில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நாசரேத்துக்கு போனார்னா நன்மை செய்யல, தடுமாறுற ஒரு கண்டிஷனை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். Yes, going to Nazareth means not doing good, and this is a time of stumbling. அதே நேரத்துல நன்மை இல்ல. At the same time there is no good. அப்படினா என்ன அர்த்தம்? What does that mean? சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் இல்ல. At times no answer for our prayers. ஆசீர்வாதங்கள் நமக்கு இல்லாம No போகுது. blessings at all. கர்த்தருடைய தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று கன நன்மைக்கு சில நேரங்களில் நமக்கு நன்மை இல்லாம நம்ம தடுமாறுறோம், கிடைக்காம தடுமாறுறோம். They that seek the Lord shall not want any good thing. At times we stumble because we have no good. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகள். This is all different stages of our மரியாள் இந்த life. பாதையில தான் போனது. Mary went through this path. கொஞ்ச நாள்ல திடீர்னு புருஷன் இறந்துறாரு. After some time, after some days her husband died. அதுக்கு பின்பு அவள் அப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருக்கிறாள். After that she lived out her life. நீங்க யோசிச்சு பாருங்க. Just think over. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாதைகள் வருதா? Do we have such paths in our life? லூக்கா 2ஆம் அதிகாரம் Luke the Gospel chapter 2 41ஆம் வசனத்துல verse 41. அவர்கள் எருசலேமுக்கு போனதாக வேதம் சொல்லுகிறது. The word of God says they went to Jerusalem. மரியாள் எருசலேமுக்கு இயேசுவை அழைத்துக் கொண்டு தூக்கி கொண்டு போகிறார். Mary took this Jesus to Jerusalem. திரும்ப இயேசுவோடு திரும்பி வர்றாங்க. And then they returned with Jesus. இது எதை காண்பிக்கிறது? What does this show? நம்முடைய ஜீவியத்துல நாம் சபையின் அனுபவத்தை கடந்து போக வேண்டியது அவசியம். Even in our lives we need to go through the path, the experience of church. எருசலேமுக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கிறது. There are two meanings for that. சலோம் என்று சொன்னால் எருசலேம் என்று சொன்னால் என்னது? சமாதானம். Shalom means peace. இன்னொரு பகுதியில எருசலேம் என்பது சபை. On the other hand, Jerusalem is church. இயேசு அந்த இடத்துக்கு போனார், மரியாளும் அந்த இடத்துக்கு போனார். Jesus went to that spot and even Mary. நமக்கு சபை என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. For us, church is very important. அதுதான் நம்முடைய பேஸ். That is our base. அது அங்கதான் நம்முடைய ஃபவுண்டேஷன் இருக்கு. It is there where our foundation lies. அங்கதான் நம்ம வந்து இணைந்து இருக்க வேண்டியது அவசியம். It is there we have to be knit. இயேசு அந்த இடத்துக்கு மரியாள் கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டா. And Mary came rightly to that place. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நாம் இந்த தன்மையில சபை என்கிற தன்மையை விட்டுறவே கூடாது. After having come to the spiritual life, we should never leave the experience of the church. ஒவ்வொரு டைம் நீங்க பாத்தீங்கன்னா அவ அந்த எருசலேமுக்கு வர்றத பார்க்கலாம். Every time you can see that they are coming to Jerusalem. கடைசில கூட இயேசு மரித்து பரத்துக்கு ஏறி போன பின்பு கூட அங்கு எருசலேமில் அவள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. And finally, even after the death and ascension of Jesus, they were at Jerusalem, says the word of God. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் இதை பார்க்க முடியும். We see that in Acts chapter 1. 14ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது Verse 16 we see. அங்கே இவர்கள் எல்லாம் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். Verse 14, these all continued with one accord in prayer and supplication with the woman and Mary the mother of Jesus. அவங்களுக்கு உலகத்துல சொல்லிக்கொள்ள எவ்வளவோ தகுதிகள் உண்டு. They had so many qualifications to mention in the world. ஆனா அப்படிலாம் அவங்க பேசிட்டு தெரியல. But they did not walk speaking that. இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போய் மேல் வீட்ல ஏறி உட்கார்ந்தாங்க. They obeyed the words of Jesus and sat in the upper chamber. அவங்களுக்கும் தெரியும் அபிஷேகம் இல்லாம ஒண்ணும் நடக்காது. They well knew that without the anointing everything is impossible. அபிஷேகம் இல்லாம மறுரூபமாக முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். They knew transformation is impossible with anointing. ஏன்னா அபிஷேகத்தை அவங்க ஏற்கனவே அனுபவிச்சவங்க. Because they had already experienced the அந்த anointing. அபிஷேகம் வந்த பொழுது இவங்களுடைய கற்பத்துக்குள்ள நடந்த ஒரு பெரிய மிராக்கிள் அவங்களுக்கு தெரியும். When she knew that a great miracle was performed in a womb by the anointing. அடுத்த அபிஷேகம் வருதுன்ன உடனே இவங்க போய் மேல் வீட்ல ஏறி உட்கார்ந்தாங்க. And when she heard about the next anointing, she sat in the upper chamber. ஏன்னா அடுத்த அபிஷேகம் வரப்போகுது. Because the next anointing is coming forth. முதல் அபிஷேகத்துல அவங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகினார். And Christ was formed in the first anointing. அது முன்மாறி. That is the former rain. அடுத்த அபிஷேகம் வருது, அது பின்மாறி. Second anointing, the latter rain is coming. அபிஷேகத்துல ரெண்டு போர்ஷன் இருக்கு, மலையிலே ரெண்டு மலை இருக்கு. There are two portions of the anointing and so on the rain. அப்படிதானே? Is it not? முன்மாரி என்பது விதைச்ச நேரத்துல முளைக்கிறதுக்காக வருகிற மலைக்கு பேரு முன்மாரி. Former rain is soon after the sowing that it might sprout forth. அறுக்கிறதுக்கு முன்னால சொல்லுவாங்க ஒரு மழை பெஞ்சிட்டா நம்ம நிஞ்சிரலாம்
அறுத்துடலாம்பாங்க. அதுதான் அந்த விளைச்சலுக்கு ஏற்ற ஒரு தன் முதிர்ச்சிக்கு தேவையான ஒரு மழை. While before the harvest they will wait for the rain, that is rain for the maturity or for the right nature. அதுக்கு பெயர் பின்மாரி. That is latter rain. அதனாலதான் சகரியா 10:1 பார்க்கும்போது, That is why when we read in Zechariah chapter 10 and verse 1, பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். இன்னொரு இடத்துல இருக்கு முன்மாரியும் பின்மாரியும். எரேமியா 3 யோவேல் 2:23. Joel 2:21. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். இன்னொரு இடத்துல இருக்கு. சரி, அந்த வசனங்கள் நம்ம போக வேண்டாம். இது ஒரு பின்மாரி. This is a latter rain. அப்போ மரியாளுக்கு கிறிஸ்து உருவாகும் போது முன்மாரி, இப்ப வருகையில போகணும்னா அவங்களுக்கு தேவை அந்த அபிஷேகம், அந்த பின்மாரியை பெற்றுக்கொண்டார்கள். For Mary, that Christ may be formed in her, she needed the former rain. Now they receive the latter rain in order to get ready for the coming. மரியாள் தனி சர்ச்சு தொடங்கல. மரியாள் தனியா சர்ச்சு தொடங்கல. Mary did not begin the church of her own. அப்போஸ்தல ஐக்கியத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். They continued steadfastly in breaking of bread and in prayers and in apostolic doctrine. இவங்க போய் ராபோஜனம் கொடுக்கல, பேதுரு கொடுத்தாரு, யோவான் கொடுத்தாரு, வாங்கிட்டு முழங்கால் போட்டு வாங்கி கொண்டார்கள். They did not give the communion service, but they got it from Peter and John who served it. சபையில இருந்தா இதெல்லாம் இருக்கணும். If they are in the church, it should be like this. நீ சர்ச்சில் மெம்பர் இல்லாட்ட கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில அவயம்னா உனக்கு 4 தன்மைகள் இருக்கணும், 4 பிராக்டிஸ் இருக்கணும். If you are in the member of the church, if you are a member in the body of Christ, then you should have 4 practices. ஒன்னு அப்போஸ்தல உபதேசத்துல நீ இருக்கணும். One, you should continue in apostolic இரண்டாவது doctrine. அப்பம் பிக்குதல் ராபோஜனத்துல நீ கட்டாயம் பங்கெடுக்கணும். 2, you should surely partake in the Lord's table. அடுத்து மூன்றாவது இந்த ஐக்கியத்துல இருக்கணும். 3, you should be in this fellowship. நாலாவது ஜெபத்துல நீ தரித்திருக்கணும். And 4, continue in prayers. அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல Acts 1, வாசிங்க. 42. சாரி, 2 அதிகாரம் 42. Acts 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். உறுதியாக அதுல அப்படி ஸ்டாண்ட் பண்றவன் தான் விசுவாசி. Those who continue steadfastly, they are believers. ராபோஜனம் எடுக்கணும். You should take part in the Lord's இந்த table. ஐக்கியத்துல அந்யோன்யத்துல இருக்கணும். You should be in this fellowship. ஜெபம் பண்ணுதல்ல உறுதியா இருக்கணும். You should continue in prayers. இதான் லைஃப். This is our life. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது Nextly, இன்னும் ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்கலாம். 3 more things. யோவான் 2 அதிகாரத்துல John the Gospel chapter 2. கானா ஒரு கல்யாணத்துல இவங்க நின்னாங்க. She stood in the marriage at Cana. இப்பொழுது ரசம் குறைஞ்சிருச்சு, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்ட். Now this is a subject very familiar. Wine has come down. ஆனா இவங்களால அந்த கல்யாண வீட்டுல ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, யாரும் இத பத்தி யோசிக்கவே இல்லை. There were thousands in that feasting house, but nobody did think of it. அப்படிதானே? நான் சொல்றது கரெக்டா? Am I right? எல்லாரும் கல்யாண வீட்டுல இருக்கிறான். அவன் ஒரு டீம் வந்து பொண்ணு மாப்பிள்ளை கூட நின்னு ஜோக் அடிச்சிட்டு நிக்குது, ஒன்னு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கு, ஒன்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு, ஒன்னு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு, ஒன்னு உட்கார்ந்து புறப்பட்டு போய்கிட்டே இருக்கு. ஆனா இதுக்கு மத்தியில இந்த தாய் வந்து பரிதபிக்கிறார். There were so many people in that wedding house, each were doing some or other thing, but this mother, she will have pity on one thing in that house. இவ்வளவுக்கும் அவங்க வீட்டு கல்யாணம் கிடையாது. And it is not her marriage house also. இவங்களும் மொய் எழுதுறதுக்கு வந்த ஒரு ஆள் தான். But she is one of the visitors who came there. அப்படிதானே? Is it not? இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். Jesus and his disciples were called to that marriage. அப்ப இயேசுவின் தாய்க்கும் ஒரு கார்டு கொடுத்திருப்பாங்க. There, they would have given an invitation card to the mother of Jesus. ஆனா அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு குறைவு வந்து அந்த குடும்பம் இப்போ அவமானப்பட போதே தடுமாற போறாங்களேங்கும்போது இவங்களுக்கு அந்த குறையும் அந்த வேதனையும் தனக்கு வந்தது போல உணர்ந்து யார்கிட்ட ஓடுறாங்க? இயேசுட்ட ஓடுறாங்க. But she, looking at the lack in the house, felt that would be a great shame to the people and took that shame for herself and ran to Jesus. ஏன் இயேசுட்ட போனாங்க? Why did she run to Jesus? பைபிள் சொல்லுது இதுதான் முதல் அற்புதம்னு. The word of God says this is the first miracle. இவங்க ஏன் இயேசுட்ட போணும்? Why did she go to Jesus? அப்படிதானே பைபிள் சொல்லுது. Does not the word of God say that? இயேசு கானாவூர்ல செஞ்சதுதான் என்னது? முதலாம் அற்புதம். பைபிள்ல வாசிங்க.
இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே செய்து. அப்ப இதுதான் முதல் அற்புதம். This is the beginning of miracles. பட் இந்த தாய் ஏன் இயேசுட்ட ஓடுறா? But why did this mother run to Jesus? கல்யாண வீட்டுக்காரன்ட்ட போக வேண்டியதானே? And does not the people in that wedding house go there? பொண்ணுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, பையனுக்கு அப்பா அம்மா இருக்காங்க. The parents of the boy and the girl could have done it. அடுத்து பந்தி விசாரிப்புக்காரன் இருக்கான். The people who were serving tables are there. சமையல்காரன் இருக்கான். Those cooks are there. அங்கெல்லாம் போகல. They did not go. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இத சால்வ் பண்றதுக்கு யாருக்கு என்ன செய்யாது முடியாது. She understood that nobody else can solve it. ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நீ முழங்கால போடு. If there is any problem, sit on your knees. நீ மாமியார் வீட்டுக்கு போக வேண்டாம், அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டாம், தம்பி வீட்டுக்கு போக வேண்டாம். முழங்கால் டைரக்டா உனக்கு தேவன்ட்ட உன்னை கொண்டு போய் சேர்த்துரும். You need not go to your mother-in-law's house or to your elder brother, younger brother's house. Sit on knees and it will take you to God. நம்ம அப்படி இல்ல. We are not like that. லாஸ்ட் ஒபினியனும் லாஸ்ட் ஆப்ஷன் தான் யாருக்கு கொடுக்கிறோம்? தேவனுக்கு கொடுக்கிறோம். We give the last opinion and the final option for God. சரிதானே? நான் சொல்றது கரெக்ட் தானே? Am I right? நீங்க முதல்ல தன்னால முடிஞ்சதெல்லாம் செஞ்சு முட்டி மோதி முகமெல்லாம் உடைஞ்சு பல்லு உடைஞ்சு கடைசியில ஒண்ணும் முடியலன்னு ஆண்டவர்ட்ட வந்து விழுந்துடுறது. அதுக்கு பிறகுதான் பாஸ்டர் மெல்ல தேடுவாங்க. எப்படி போனா சத்தம் போடுவாரா, ஏன் இவ்வளவு சொல்லலன்னு சொல்லுவாரு, இப்படி எல்லாம் யோசிச்சு லாஸ்ட்ல வருவீங்க. We do the maximum we can. We dash with everything and finally we sit on knees. We search for the pastor. நீ நேரடியா முழங்கால போடு. You directly be on your knees. அவ பாருங்க உடனே இயேசுட்ட வந்துட்டா. She immediately went to Jesus. ஏன் இயேசுவிடம் வந்தாள்? Why did she come to Jesus? அதுக்கு சரித்திரம் சொல்லுது. The history says வீட்ல டெய்லி ஒரு அற்புதம் தான் செஞ்சிட்டு இருந்தார். வெளியரங்கமா செய்யாம வீட்டுக்குள்ள செஞ்சிட்டே இருந்தார். he was doing miracles daily in his house. அந்த பிராக்டிஸ்ல யார போய் தேடுறா? கல்யாண வீட்ல இயேசுவை தேடினா. And it is with that practice this Mary sought for Jesus here. வெளியரங்கமாக செஞ்ச அற்புதம் அது ஃபர்ஸ்ட். ஆனா வீட்டுக்குள்ள எதை செஞ்சிட்டு இருந்தாரு? டெய்லி அற்புதம் நடந்துச்சு. This was the beginning of the first outward miracle, but there were inward miracles every day in his house. ஒரு நாள் அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் சொன்னாங்க, பிரபலமா இருக்க விரும்பினால் நீ வெளியரங்கமா போய் அற்புதம் செய், எனக்கு வீட்ல செஞ்சிட்டு நடக்கறேன்னு சொன்னாங்க. That's why his brothers they once said, if you want to be popular then go out and do miracles. அப்படி ஒரு வசனம் உண்டு. There is a verse like that. பிரபலமா இருக்க விரும்புறவன் நீ போய் அங்க போய் செய். He that wants to be popular you go and do it out. 7 யோவான் 7 John 7:3. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாயிருக்கிற விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அந்தரங்கத்துல அவர் வீட்டுல நிஞ்சிட்டு இருந்தாரு. டெய்லி அற்புதம் மிராக்கிள் நடந்துகிட்டே இருக்கு. Miracles were going on in his house every day inwardly. இத அந்த தாய் டெய்லி வாழ்க்கையில பாத்துக்கிட்டே இருக்கறா. And the mother was looking it into day to day life. அதனால தான் யார தேடினது? உங்க கையில ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா வந்து தம்பி 1000 ரூபாய் கொடுப்பாங்க. நீங்க 15 ரூபாய் வச்சிட்டு இருக்கும்போது தம்பி 1 லட்சம் ரூபாய் செக் எழுதி கொடுன்னு உங்க அம்மா உன்னை தேடி வருவாளா? வரமாட்டாங்க. சொல்லுங்க. When you have 15 lakhs, will your mother come and seek of the younger brother and say, give me 1 lakh of the check? No, she will not go there. யோசிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில. You just think in your life also. சரித்திரத்துல நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா அதுக்கு அதுதான். அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. And in the history it is written as a story. We don't know whether it is இயேசு true or சின்ன not. பிள்ளையா இருக்கும்போது अनेகரை கூப்பிட்டு பிள்ளைகளை எல்லாம் கூட்டி கொண்டு போய் ஜெபிச்சிட்டு இருந்தாராம். When Jesus was a little child, he used to call many other children and pray. டெய்லி இவர் வந்து பிள்ளைகளை எல்லாம் தள்ளி கொண்டு போய் என்கிட்ட போய் ஜெபிக்க போறாரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் பிள்ளைகளை அனுப்பாம பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த பிள்ளைகளை ஒளிச்சு வச்சிட்டாங்க. And one day, seeing that he is calling all the children, the parents hid their children it seems. எங்க ஒளிச்சு வைக்கிறது? வீட்ல ஒளிச்சு வச்சா கண்டுபிடிச்சிடுவாரு. If they hide them in their house, then he would find it. இந்த ஆட்டுக்குட்டிகளை போட்டு மூடி வைப்பாங்களே, ஒரு கொட்டகை மாதிரி இருக்கும். The cattle shed where the cattle is hid, அதுல போட்டு மூடி வச்சிட்டாங்க. there they hid their children also. நான் சொன்னது நீங்க வந்து ரோட்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் செவி வழி செய்தியை சொல்றேன். I just say what I heard. என்ன நடந்துச்சு? And what happened? இயேசு ஒவ்வொரு வீட்லயே போய் கூப்பிட்டு பார்த்தாராம், யாருமே வரலையா, தனியாவே போயிட்டாராம். Jesus went to every house, called for everyone, nobody came, therefore he went alone. இவர் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு பிள்ளைகளை திறந்து பார்க்கலாம்னு பார்த்தா எல்லாம் ஆடு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருச்சாம். After that, they started to open the cattle shed and see for the children, they started to bray like the cattle. எல்லாம் ஆடா மாறி போன நிலவரத்துக்கு வந்துருச்சு. And now everyone became cattle. உடனே இவரை கூட்டு வந்தாங்களா, ஐயோ இவங்க கூட ஜெபத்துக்கு போகாம இங்க முன்னா இதெல்லாம் எப்படி மனுஷன் எப்படி மாறிடுச்சு? ஆடா மாறிடுச்சுன்னு திருப்பி இவரை கூட்டி வந்து ஜெபிச்ச பிறகு எல்லாம் யாரா மாறிச்சு?
பிள்ளைகளா மாறிச்சான். Now they called for Jesus back, and when he came and prayed, after that it became children again. பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து பொம்மை செஞ்சாங்களா? பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து டாய்ஸ் செஞ்சாங்களா? The children did toys together. அப்போ இன்னொரு பையன் அழகான ஒரு பறவை செஞ்சிருந்தான். Another boy, he did a beautiful bird. எல்லாம் அழகா இருந்துச்சாம். Everything was beautiful to look. எல்லாரும் அதை பாராட்டிட்டு இருந்தாங்களா? And everyone, they were singing of it. எல்லாரும் பாராட்டிட்டு இருந்தாங்க. They were all appreciating it. இப்போ இயேசுவும் செஞ்ச பறவை அங்க இருக்கு. And the bird done by Jesus was also there. அதை விட அது அழகா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, And when they said everything was beautiful more than that, இயேசு செஞ்ச பறவை அப்படி பறந்து புறப்பட்டு போயிடுச்சா? the bird did by Jesus, it flew away. இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. They would say like இப்படி that. அற்புதங்கள் எங்க வீட்ல நடந்துகிட்டே இருந்துச்சு. Likewise, many miracles were wrought in that house. வீட்ல தண்ணீர் ரசமா மாறிச்சு, வீட்ல தண்ணீர் குழம்பா மாறிச்சு, சாம்பாரா மாறிச்சு. இத வச்சுதான் இந்த அம்மா இவர்ட்ட சொன்னா என்னத்தையாவது ஒண்ணு பண்ணுவாரு, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்னு நினைச்சாங்க. The water in the house, it turned to many other items of food, and so is Mary is here asking for Jesus. உங்க வீட்ல இப்படி எல்லாம் நடக்க வைக்கிறீங்களா? And do you have such miracles done in your house? தண்ணியை திராட்சரசமா மாத்துறீங்களா? Do you turn your water to wine? அதெல்லாம் மாத்திடுவாங்க. 10 பேருக்கு செஞ்ச சாம்பார 40 பேருக்கு அட்டரெடியா மாத்ததுக்கு நம்ம ஆளுங்களுக்கு சுடு தண்ணி இருந்தால் போதும். The sambar done for 10 people, they will serve it to 40 with just the hot water. அப்படிதானே? Is it not? இந்த அற்புதம் அல்ல. Not this miracle. ஜெபிச்சு வாழ்வை அற்புதமாய் மாற்றணும். Pray and turn your life to be a miracle. அதுதான் ரொம்ப முக்கியம். That is very important. நம்முடைய வாழ்க்கையில இது இருக்கா? Do we have this thing in our life? கடைசியாக Finally, 3 சொல்றேன், இன்னும் ஒன்னு கழிச்சுக்கிறேன். I want to delete one. யோவான் 19:25. John 19:25. கடைசியாக Finally, சிலுவை பக்கத்தில் நின்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். standing near the cross, she was in pain. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த சீனை. Just imagine the scene of this. ஒரு பையன் அடிக்கப்படுறான், இல்ல ஒரு பையன் அடிபட்டு கிடக்குறான்னு வச்சுக்கோங்களேன். Just imagine the ஒரு son, பையன் ஆக்சிடென்ட் ஆகி கீழ the கிடக்குறான். son is fell in an accident and is on the road. ஜனங்களுக்கு உடனே அப்படி அனுதாபத்துல அப்படி பேசிக்கிட்டே போயிடுவாங்க. The people will just, they begin to cry and then go away. ஒரு சிலர் அழுதுருவாங்க. Some others will cry. ஆனா இன்னொரு ஆளு அழுகையை அடக்க முடியாம அழுதுகிட்டே இருப்பாங்க. யார் அவங்க? But there will ஒன்னு அவனுடைய க்ளோஸ் ரிலேஷன், அம்மா அப்பா அண்ணன் தம்பி யாராவது ஒரு ஆளு இருப்பான். There will be some people who cry aloud, unable to bear themselves. Who are they? Close relatives of that boy. யோசிச்சு பாருங்க. Just think over. சிலுவை பக்கத்துல யார் நின்னுட்டு இருக்கறா? Who is stood by the cross of நின்னு Jesus? அழுதுகிட்டே இருந்தா. She was weeping there. என்ன பண்ணணும்னு தெரியல. Did not know what to do. தாம் பெத்து எடுத்த பிள்ளை, நிந்தைகளை சுமந்து பெத்து எடுத்த பிள்ளை இப்போ அப்படியே தனக்கு முன்னால ஆணி அடிச்சு தொங்க விட்டு அந்தக்கேடு அடைந்து நிக்கும்போது எப்படி இருந்திருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதத்தை குறித்து தான் அன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. உன் ஆத்துமாவே ஒரு பட்டயம் என்ன செய்யும்? உருவ குத்து போகும். வாசிங்க. Her own son whom she begat with reproaches now hanging on the cross with so much of pain. About it prophecy is written. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. What a great word it is. அந்த வார்த்தை எல்லாம் சாதாரண வார்த்தை கிடையாது. That word is not an ordinary word. வாசிங்க. லூக்கா 2:35. Luke 2:35. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். என்னைக்கு உருவி போச்சு? When did it go in? சிலுவையில தொங்கும்போது அதை கண்டு அப்படி தடுமாறிட்டாங்க. And when she saw him on the cross, the sword pierced through her. நம்முடைய வாழ்க்கை சிலுவை பக்கம் வர வேண்டும். And our life should be beside the cross. உலகத்துல நீ எங்க போனாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதி சிலுவை நிழலுக்காக வர வேண்டும். Wherever you may go, at the end of your life, you need to come to the shadow of the cross. சிலுவை கண்களுக்கு மறைந்தவே போக கூடாது. Cross should never depart from our eyes. டெய்லி சிலுவையை நினைச்சு பார்க்கணும். Every day, think of the cross. பைபிள் என்ன சொல்லுது? What does the Bible say? என்னுடைய மரணத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள்? நான் வருமளவும் என்னுடைய மரணத்தை நீங்கள் தெரிவியுங்கள், நினைவு கூறுங்கள். And until my coming, you remember my death and you have to prescribe it. எப்பவும் சிலுவை உன் மைண்ட்ல இருக்கணும். Yes, cross should be in your mind அது always. உன் மைண்டை விட்டு போகவே கூடாது. That should never go out of your mind. உன்னுடைய சிந்தையில அந்த சிலுவை போகவே கூடாது. This cross should not depart from your mind. அது அந்த சிந்தையில சிலுவை இருக்கிற வரைக்கும் நீ தோற்று போகவே மாட்டாய். Until the cross is in your thought, you will not face defeat. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. ஆண்டவர் இந்த மாலை வேளையில மரியாதை குறித்து நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். And the Lord had been dealing with us about Mary this night. உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு கண்ணீரின் ஆவியை பெற்றுக்கொள்வாய். In your life, receive a spirit of tears. அது இல்லன்னா கேளுங்க.
And if you don't have that, ask, ஆண்டவரே எனக்கு ஒரு கண்ணீரின் ஜெப ஆவி தாரும். Lord, give me a spirit of tears with prayers. ஒரு சதையான இருதயத்தை தாரும். Give me a fleshy heart. ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை தாரும். Give me a broken heart. அது எனக்கு தேவை. That is needed for me. இந்த சூழ்நிலையில நான் உம்முடைய பாதத்தில் வந்து விழுந்து கண்ணீர் விடணும். At any situation I should fall at your feet and shed tears. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். That will bring victory in our lives. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அவர்கள் அதை நீரூற்றாக மாற்றிக் கொள்கிறார்கள். They shall pass through the valley of tears and make it a pool of water. எப்படி இருக்கும் பாருங்க. Just how it is. அழுகையின் பள்ளத்தாக்கை நீ கடந்து இருக்கிறாயா? Have you passed through the valley of tears? யோசிச்சு பாருங்க. Think of it. எல்லாரும் கண்களை மூடுவோம். All of us close our eyes. முழந்தால் முழங்கால் படியிடுவோம். If you can be on your knees. நீ ஒரு கன்னிகையா? Are you a virgin? நீ ஒரு கன்னிகையா? Are you a virgin? ஒரு கற்புள்ள கன்னிகையா? Are you a chaste virgin? கிறிஸ்துவுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த தன்மையை காத்துக்கொண்டாயா? And have you preserved your chastity that you are espoused to Christ? கேள்வி ஆண்டவர்ட்ட உங்களுடைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கங்க. Clear your doubts from the Lord. அடிமை என்று தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். And surrender yourself as a handmaid. மற்றவர்களை வாழ்த்துங்கள். And greet others. யோசிச்சு பாருங்க. Just think over. நமக்கு இப்படி வாழ்த்த முடியுமா? Are we able to salute others? நார்த் இந்தியால அந்த ஆஸ்திரேலியா மிஷனரிய கொன்னாங்க. அவங்க மனைவியும் பிள்ளைகளும் ஆசீர்வதிச்சாங்க, மன்னிச்சாங்க. In North India, when they killed the Australian missionary, his wife and children, they blessed the criminals. இப்போ IS தீவிரவாதிகள் 21 பேரை கடற்கரையில கொன்னு அப்படியே ரத்தத்தை கடல்ல விட்டாங்க. IS, that terrorist group, they killed 21 Christians and they put them in the sea. அதுல ஒரு பையனுடைய 2 பேருடைய சகோதரன் சாட்சி சொல்றான். And there was a brother of 2 of them who testified. என் சகோதரர்கள் 2 பேரும் IS தீவிரவாதிகளை நான் மன்னிக்கிறேன். அவர்கள் 2 பேரையும் அவர்கள் பரலோகத்துக்கு அனுப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். For both of my brothers who were killed by the IS terrorist group, I forgive them and I greet them. நீங்க அப்படி சொல்லுவீங்களா? Will you be able to say that? தம்பி 2 பேரையும் கொன்னவனே கர்த்தாவே நீர் கொன்று ஓடும் ஆண்டவரே. Those who killed my brother, you kill them. அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். Will we not pray like that? தக்கூடாத ஆண்டவரே. You should not spare them, Lord. அவங்க சொல்றாங்க நீங்க வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் புக்க படிச்சு பாருங்க. But you read the book of Word of Christ and see. அப்போ ஒருத்தர் பேட்டி எடுக்கிறார். One person was interviewing. நீங்க இன்னைக்கு தெளிவா பேசுறீங்க. உங்க அம்மா 60 வயசோ 80 வயசோ வயசானவங்க உயிரோட இருக்காங்க. அவங்க தான் பிள்ளை, நீ வந்து சகோதரன் இப்படி சொல்லிட்ட. உங்க அம்மா இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? You are his brother, but we want to know what your mother would say who is older enough than you. அந்த பெத்த தாயினுடைய குடல் எப்படி குதிக்கும்? And how will the bubbles of the own mother be? அதுக்கு அவன் சொல்றான். Then he said. அந்த சகோதரன் சொல்றான். The brother said. எங்க அம்மாட்ட சொன்னோம், அவங்கள மன்னிச்சிருவோம்ப்பா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், நம்ம பிள்ளையை பரலோகத்துக்கு அனுப்பிட்டாங்க, அதுக்காக நன்றி செலுத்துவோம்னு சொன்னாங்கன்னு அதே ஸ்டேட்மென்ட் சொல்றான். They straightforwardly said, my mother said, let us pray for those people and let us thank God because they have sent him to heaven. தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அடிமையாய் கொடுத்த ஒரு பெண். Yes, this girl which gave her life as a servant to God. நன்மை இல்லாவிட்டால் இந்த பாதையிலே முன்னேறி சென்ற ஒரு பெண். A girl who went forward in this path with no good thing. எந்த சூழ்நிலையிலும் சபை ஐக்கியத்தை விடாதிருந்த ஒரு பெண். A girl who did not leave the fellowship of the church. மற்றவர்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடின ஒரு பெண். A girl who interceded for the need of others. அவளுடைய ஜெபம் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த குடும்பங்களுக்கு கொண்டு வந்தது. Her prayers brought about a great blessing to that family. கர்த்தாவே இந்த கிருபையின் அந்த அனுபவத்தை எனக்கு தாரும் என்று எல்லாரும் வாயை திறந்து கேட்போம். And let us all open our mouth and ask the Lord for this experience. அவளுக்குள்ளே அனுப்பப்பட்ட அந்த ஆவி நமக்குள்ள அனுப்பப்படட்டும். Let that spirit which was sent into her be sent அவளுக்குள் into முன்மாரியும் வந்தது பின்மாரியும் வந்தது. She had the former rain and the latter rain. கர்த்தாவே எனக்கு பின்மாரியும் வேணும், முன்மாரியும் வேணும், எனக்கு பின்மாரியும் வேணும். And Lord, I need the former rain and the latter rain. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஒரு கிருபை தரட்டும். Pray for a minute and God will give you the grace. இந்த வசனத்தின் பலன் உனக்குள் வரட்டுமே. The strength of this word will come into you. எத்தனை பேருக்கு ஒரு கண்ணீரின் ஆவி வேணும்? அவங்க மட்டும் கை வைத்துங்க. கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஆமென். உன் படுக்கை அறை ஒரு ஜெப அறையாய் மாறப் போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய படுக்கை அறை இளைப்பாறும் இடமல்ல, முழங்காலின் இடமாய் மாறப் போகிறது.